ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஆனால் ஒரு ஐட்டம் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஃப்ரிட்ஜே ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவு தாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையானங்க தோசை மாவு ஆட்டி வச்சா தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குங்க தோசை மாவு ஒன்று இருந்துச்சுன்னா போதுங்க, அந்த வாரமே நம்ம தாட்டிடலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாவாட்டுறது ஒரு மேண்டேட்ரியான விஷயமா இருக்குதுங்க. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குதுங்க. எப்பவுமே தோசை மாவு ஆட்டி வைக்கிறப்போ கூட ஒரு மில்லட்ஸ் தோசை மாவும் ஆட்டி வைப்பாங்க. அது கம்பு, ராகி, சோளம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாரத்துக்கு ஒரு நாள் அது கூடயே சேர்ந்து இன்னொன்று ஆட்டி வைப்பாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா அம்மா சோள மாவு தோசை ஆட்டி வச்சுருக்காங்க. அது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. வணக்கம்ங்க. ஒரு கப்பு சோளத்துக்கு 1 கப்பு அரிசியும் 1/4 கப்பு உளுந்தும் சேர்த்து கூடயே 1/2 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போது இட்லி ஊற்றலாம். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி இட்லி தட்டில் துணி போட்டு இட்லி ஊற்றி வச்சோம்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து சூப்பராக இட்லி ரெடி ஆயிரும். நல்லா ஸ்பாஞ்சாக இட்லி இருக்கும். செய்து பாருங்கள். இப்போ அதே மாவில் தோசை ஊற்றி காட்டுறேன். நல்லா மொறுன்னு எப்பவும் போல் தோசை சூப்பராக வரும். அதுவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். அதே மாவில் ஊத்தாப்பம் ஊற்றுறேன். ஊத்தாப்பம் கொஞ்சம் மொந்தமாக ஊற்றி கூடையே வெங்காயமும் கேரட்டும் மல்லித்தலையும் தூவி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் சுவையான கேரட் ஊத்தாப்பம் ரெடி. அதே மாவில் நம்ம பணியாரமும் ஊற்றலாம், இப்படியே கலக்கியும் ஊற்றலாம். நான் கொஞ்சம் தாளித்து செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்குமென்னு சொல்லிவிட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெள்ளை கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், கேரட் துருவல், மல்லித்தழை எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்து மாவில் கொட்டி மிக்ஸ் பண்ணி பணியாரக்குழியில் எண்ணெய் தடவி பணியாரம் ஊற்றுனா ஹெல்த்தியான சுவையான பணியாரம் சோள பணியாரமும் ரெடி. நீங்கள் செய்து பாருங்கள். ஒரே மாவில் 4 விதமான டிஃபன் செய்து காட்டியிருக்கிறேன். இது நீங்கள் டெய்லி ஒன்றும் கூட செய்துக்கலாம். அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு தோசையும் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஊத்தாப்பம், அந்த மாதிரி பொடி ஊத்தாப்பம், கேரட் ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், இந்த மாதிரி மினி ஊத்தாப்பம் மாதிரி நீங்கள் சுட்டு கொடுத்தா அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அண்ட் பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும். டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இது நல்லாவே சாப்பிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.